தெனாலிராமன் கதைகள் 61. அற்பமான உண்மையும் பொய்யின் பயமும். மன்னர் கிருஷ்ணதேவராயர் தன் அரசவையில் உள்ளவர்கள் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு விசித்திரமான கட்டளையை பிறப்பித்தார். இன்று முதல் இந்த அரசவையில் யாராவது பொய் பேசினால் அவர் தனது தலையை இழக்க நேரிடும். அனைவரும் உண்மையை மட்டுமே பேச வேண்டும், இல்லையேல் மரண தண்டனை உறுதி என்று அறிவித்தார். அரசவையில் இருந்த அமைச்சர்கள், புலவர்கள் அனைவரும் பயந்து நடுங்கினர். ஒரு சின்ன தவறு நிகழ்ந்தாலும் உயிருக்கே ஆபத்து என்பதால் அனைவரும் மிகுந்த கவனத்துடன் பேசினர். தெனாலிராமன் மட்டும் அமைதியாக இருந்தான். மன்னர் அவனை பார்த்து கேட்டார், தெனாலிராமா, நீ என்ன நினைக்கிறாய்? இந்த விதியால் அனைவரும் உண்மையை மட்டுமே பேசுவார்கள் அல்லவா? தெனாலிராமன் சிரித்துக்கொண்டு, மன்னா, பொய் பேசுவது நின்று போகலாம். ஆனால் இன்று முதல் இந்த அரசவையில் முற்றிலும் தேவையற்ற உண்மைகள் மட்டுமே பேசப்படும். மேலும் மிகப்பெரிய உண்மைகள் என்றுமே பேசப்படாது என்று பதிலளித்தான். மன்னர் குழப்பமடைந்தார். என்ன உளறுகிறாய்? நீ இன்று ஏதேனும் பொய் சொன்னால் உன் நிலை என்னவாகும் என்று யோசித்தாயா என்று கோபமாக கேட்டார். மறுநாள் காலை தெனாலிராமன் அரசவைக்கு வந்தான். அவன் முந்தைய நாள் இரவு நன்றாக தூங்கி எழுந்திருந்ததைப் போல் காணப்பட்டான். மன்னர் தெனாலிராமனை பார்த்து கேட்டார், தெனாலிராமா, இன்று நீ என்ன செய்தாய்? உண்மையை மட்டும் சொல். தெனாலிராமன் தான் அனுபவித்த அனைத்து சாதாரண உண்மைகளையும் பட்டியலிட்டான். மன்னா, இன்று காலை நான் 6 மணிக்கெல்லாம் கண் விழித்து விட்டேன். நான் சரியாக 12 முறை கொட்டாவி விட்டேன். என் பற்களில் ஏதோ உணவு துண்டுகள் ஒட்டியிருந்தது. அதனால் நான் சற்று அழுத்தத்துடன் பல் துளக்கினேன். அதன் பிறகு நான் அணிந்திருந்த வேட்டியை சரி செய்து கட்டினேன். பிறகு உங்களுக்கு பிடித்தமான பாகற்காய் கறியை நானும் இன்று சாப்பிட வேண்டும் என்று உறுதியாக நினைத்து கொண்டு இங்கே வந்தேன். தெனாலிராமன் சொன்ன அத்தனையும் உண்மைதான். ஆனால் அவை அனைத்தும் அரசவையில் விவாதிக்கப்பட தேவையில்லாத அற்பமான உண்மைகள். மன்னர் கோபத்துடன், தெனாலிராமா, என்ன இது? நான் கேட்டது உன் அற்ப செயல்களை பற்றி அல்ல என்றார். தெனாலிராமன் பணிவுடன் கூறினான், மன்னா, நான் இங்கே பொய் சொன்னால் என் தலை போகும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் சொன்ன ஒவ்வொன்றும் துல்லியமான உண்மை. ஆனால் இந்த அரசவைக்கு தேவையான உண்மைகள் என்ன? அவை அரசியல், நிர்வாகம், நாட்டின் பாதுகாப்பு போன்றவை. ஆனால் அந்த உண்மைகளை யாரும் பேசவில்லை. ஏனென்றால் மன்னா, உண்மையை சொன்னால் அது சில சமயம் சில அமைச்சர்களுக்கு எதிராக அல்லது புலவர்களுக்கு எதிராக போகலாம். உதாரணமாக, அமைச்சர் ஒருவர் லஞ்சம் வாங்குகிறார் என்பது ஒரு பெரிய உண்மை என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் அதை நிரூபிப்பதற்கு சாட்சிகள் தேவை, ஆதாரங்கள் தேவை. அதை சொல்லி அது பொய் என்று நிரூபிக்கப்பட்டால் சொன்னவரின் தலை போகும். மன்னா, ஒரு பெரிய உண்மையை சொல்ல பயந்து எல்லோரும் அற்பமான உண்மைகளின் சுமையை தாங்கள் மீது சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையின் சுமையை விட உயிரின் சுமையே பெரிதாகிவிட்டது. மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் சாமர்த்தியத்தை உணர்ந்தார். பயத்தால் பொய்யை அடக்க முடியாது, ஆனால் பயம் மிக முக்கியமான உண்மைகளை பேசுவதை தடுத்துவிடும் என்பதை புரிந்து கொண்டார். மன்னர் தன் முட்டாள்தனமான விதியை ரத்து செய்தார். நீதி. அதிகப்படியான பயம் அல்லது தண்டனை என்பது சில சமயம் தேவையற்ற உண்மைகளை மட்டுமே பேச தூண்டும். அநியாயமான அழுத்தங்களால் மிக முக்கியமான உண்மைகள் பெரும்பாலும் பேசப்படாமலேயே போய்விடும். சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சில சமயம் நல்ல வீடியோக்கள் உங்கள் கண்ணில் படாமையே கூட போயிடலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.